Daily. Taste the Daily. அசிங்கமா பண்றோம். நீங்க வண்டி ஓட்டுனீங்களா? எங்க ஹஸ்பண்ட் ஓட்டின்னு வந்தாரு. எந்த வண்டி? கேட்டா ஸ்டேஷன் தானே வா நான் வரேன்றா திமிரா. எந்த வண்டி? உள்ள எடுத்துன்னு போயிருக்காங்க. ஏன் வண்டி அது போலீஸ் நீங்க வச்சிருவோம் உன்னை. நானும் என் கணவரும் நேற்றைய தினத்தில் பாஷ்யம் ஸ்ட்ரீட்டில் வந்து எங்கள் கட்சியின் சார்பில் நடந்த ஒரு கூட்டத்தில் கலந்துட்டு இருந்தோம். அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டிஃபன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் வாங்க ஆடு தொட்டி வரைக்கும் சென்று இருந்தோம். அங்கேருந்து டிஃபன் வாங்கிட்டு செங்கை சிவம் பிரிட்ஜ் வழியாக ஜமாலியா நோக்கி வந்துட்டு இருக்கும்போது அந்த ரோடே காலியாக இருந்த அப்போ டைம் வந்து ஒரு 11 மணி இருக்கும். ரோடும் காலியாக இருக்குது, யாரும் இல்லை. ஆனால் எங்களை தொடர்ந்து ஒரு பைக்ல வந்த நபர் வந்து ஹார்ன் அடிச்சுட்டே வந்தாரு. கண்டினியூஸா ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தாரு. என்ன இவர் இவ்வளவு நேரம் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காருன்னு சடனா நான் திரும்பி பாக்குறேன். என் கணவர் வந்து மிரர்ல பாக்குறாரு யார் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் திரும்பி பார்க்கும் போது அவர் வந்து ஆபாசமா செய்கை பண்ணாரு. உடனே என் கணவரும் நானும் அவரை கேட்டோம், என்ன இப்படி பண்றீங்க, என்ன இப்படி பண்ற அப்படின்னும் போது, நான் அப்படிதான் பண்ணுவேன், நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொன்னாரு. நாங்க உடனே ஒரு ரன்னிங்ல 100க்கு வந்து கால் அடிச்சோம். அவசர நம்பருக்கு கால் அடிச்சு இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத வந்து அந்த புகாரை பதிவு செஞ்சோம். அவர் அதையுமே நாங்க பண்றதையுமே பார்த்துக்கிட்டே தான் இருந்தாரு. ஆனாலும் அவர் பயப்படல. எங்க கூடயே திருப்பியும் அதே மாதிரி ஹார்ன் அடிச்சுட்டு ஒரு திமிராதான் அவர் வந்துட்டே இருந்தாரு. நாங்க அங்க செங்கை சிவம் பிரிட்ஜ்ல இருந்து திரும்பி P2 காவல் நிலையத்தை நோக்கி வந்து கொண்டு இருந்தோம். ஸ்டேஷனுக்கு வாங்க போலாம் அப்படின்னும் போது வரேன் வா போலாம் அப்படின்ட்டு சொல்லி வந்துட்டே இருந்தாரு. சரி நாங்க கிட்ட வரும்போது அவரை உள்ள கூட்டு வரலான்னு பார்த்தா இங்க கிட்ட வரும்போது அவரோட வண்டியை வேகமா எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சுட்டாரு. தாண்டி போயிடணும், அப்படி தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே என் கணவர் வண்டியை நிறுத்திட்டு அவரை போய் பிடிச்சி ஸ்டேஷனுக்குள்ள கூட்டு வந்தோம். கூட்டு வரும்போதுதான் அவரு இந்த P2 காவல் நிலையத்தை சேர்ந்த ஒரு காவலர் என்பதே எங்களுக்கு தெரிய வந்தது. அவர் ஒரு காவலர், ஆனா அவருக்கு ரொம்ப ஃபுல்லா குடிச்சிருந்தாரு. அவர் ஓட்டி வந்த பைக்ல வந்து நம்பர் பிளேட்டே கிடையாது. ஃப்ரண்ட்லயும் இல்ல பேக்லயும் இல்ல, நம்பர் பிளேட்டும் இல்ல, ஃபுல்லா குடிச்சிருக்காரு. நான் என் கணவரோட வரும்போதே அவர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணாருன்னா, நாளைக்கு தனியா யாரோ ஒரு பொண்ணு வருது, நானே தனியா வரும்போது அவரோட பிஹேவியர் எந்த லெவல்ல இருக்கும், அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கும் போதே எனக்கு பயமா இருக்கு. நாங்க ஒரு கட்சியில இருக்கிறோம், நான் இந்த இடத்துல ஒரு போட்டியாளரா நின்னு இருக்கேன். எங்களுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை. அது மட்டும் இல்லாம நான் லாயரும் கூட. இப்படி எங்களுக்கே இந்த மாதிரி நடக்கும். சென்னையில் கணவரோடு பைக்கில் சென்று கொண்டிருந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை என புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுபோதையில் இருந்த காவலரை பிடித்து ஓட்டேரி காவல் நிலையத்தில் சக காவலர்கள் ஒப்படைத்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்கலாம் கேட்கலாம். முரளி, அவர் மீது என்னென்ன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன? வணக்கம். இளம் பெண்ணிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட காவலர் மீது ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ஐனாவரம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் நேற்று இரவு அவருடைய கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது 11 மணிக்கு மேல் இருக்கின்ற காரணத்தினால் சாலை வெறிச்சோடி காணப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அதிக அளவு மது போதையில் இருந்த காவலர் ஒருவர் காக்கி பேண்ட் மட்டும் அணிந்து கொண்டு அந்த இருசக்கர வாகனத்தில் முன்னால் சென்று கொண்டிருந்த இளம்பெண்ணிடம் ஆபாசமாக சைகை காண்பித்திருக்கிறார். உடனடியாக அந்த இளம்பெண் தன்னுடைய கணவரிடம் கூறியிருக்கிறார். அப்பொழுது அந்த இளம்பெண்ணுடைய கணவர் அந்த போலீசாரிடம் கேட்ட பொழுது அப்படிதான் செய்வேன் என கூறியிருக்கிறார். மேலும் அந்த இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டுள்ள பொழுது காவல் நிலையம் வாருங்கள் என அந்த இளம்பெண் அழைத்திருக்கிறார். நானும் அதே காவல் நிலையம் தான், உங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் என அந்த காவலர் கூறியிருக்கிறார். உடனடியாக காவல் நிலையம் ஓட்டேரி காவல் நிலையம் வரும் நேரத்தில்
அந்த நபர் உடனே வண்டியை வேகமாக இடித்திருக்கிறார். அந்த இளம் பெண்ணின் கணவர் அவரை தடுக்க முயற்சி செய்து அவரை தாக்குவதற்காக செல்லும் பொழுது ஓட்டேரி காவல் நிலையத்தில் இருந்த ஒரு உதவி ஆய்வாளர் அந்த காவலரை தாக்கி அவரை காவல் நிலையத்துக்குள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக அந்த பெண் தற்பொழுது ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அந்த நபர் ஓட்டேரி காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு காவலராக பணியாற்றி வருவது தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அந்த காவலர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் அந்த பெண் தற்பொழுது புகார் மனு அளித்துவிட்டு செய்தியாளரையும் சந்தித்திருக்கிறார். இது போன்ற எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது எனவும் அதே போன்று அந்த ஓட்டி வந்த காவலுடைய இருசக்கர வாகனத்தில் நம்பர் பிளேட் கிடையாது, அதே போன்று ஹெல்மெட்டும் அவர் அணியவில்லை என ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். காவலர்களே இது போன்று அத்துமீறி செயல்பட்டால் மற்ற பொதுமக்கள் எப்படி செயல்படுவார்கள் என அந்த பெண் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த புகார் தொடர்பாக தற்பொழுது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி. Taste the Daily.